14th question. A என்பது n by n matrix Aij. N is greater than or equal to 3, where Aij is equal to bi square minus bj square. Ij from 1 to n for some distinct real numbers b1 to b1, b2, b3, etc. up to bn. Then determinant of A is product over I less than j bi minus bj. Second option, product over I less than j bi plus bj. Option C 0, option D 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2013 சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணி இருக்கலாம். இதோட மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா n by n மேட்ரிக்ஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா ஏஐஜேன்றது bi ஸ்கொயர் மைனஸ் பிஜே ஸ்கொயர்னு வரும்னு சொல்லிருக்காங்க. ஐஜே ஃப்ரம் 1 to nன்றதுனால இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் என்னன்றதை இங்க கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். 14th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்றது n by n மேட்ரிக்ஸா இருந்து ஏஐஜேன்றது bi ஸ்கொயர் மைனஸ் பிஜே ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதான் கேட்டிருக்காங்க. இப்ப ஏ nன்றது கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் n is equal to 3 க்கு போட்டு காமிக்கிறேன். n is equal to 3 போடும்போது a33ன்றது எப்படி எழுதலாம், a11, a12, a13. அதே மாதிரி a21, a21, a23, a22, a23. அடுத்தது a31, a32, a33. அடுத்ததுல இதுல என்ட்ரி நம்ம ஃபில் பண்றோம். ai எல்லாம் நம்மளுக்கு 0. ஃபார் சம் a11 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும். இந்த என்ட்ரி படி பாத்தீங்கன்னாக்கா a11ன்றது நம்மளுக்கு எப்படி வரும், a11ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா b1 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர்னே வரும். சோ b1 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர்ன்றது 0. அதே மாதிரி 2க்கும் அதே தான் வரும். ஐஜே ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0. அதே மாதிரி 3னாக்க நம்மளுக்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர்ன்றது 0 வந்துடும். சோ டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வருது, நம்மளுக்கு டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த இதுல 0ன்னு கிடைக்கும். அடுத்த என்ட்ரி பாருங்க, நம்மளுக்கு b1 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். a12ன்றது b1 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். a13ன்றது b1 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர். அடுத்தது a21க்கு பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு எப்படி வரும், b2 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர். அடுத்தது 23க்கு b2 ஸ்கொயர் மைனஸ் b3 ஸ்கொயர். அடுத்தது 31க்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b1 ஸ்கொயர். அடுத்தது a32க்கு b3 ஸ்கொயர் மைனஸ் b2 ஸ்கொயர். இதோட வேல்யூ நீங்க இந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து a பவர் t, அதாவது a டிரான்ஸ்போஸோட வேல்யூவா கிடைக்கும். சோ மைனஸ் a பவர் t, அதாவது a is equal to a transpose, a is equal to minus a transpose வரதுனால நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம், a is equal to minus a transpose வந்ததுனால இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். n is equal to 3க்கு நான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்குது. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன வந்துருச்சு, 0ன்னு வந்துடும். சோ ஆப்ஷன் சின்றது 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா 0 கிடைக்கும். நான் மூணு கலர்ல கொடுத்துருக்கேன். அந்த 3 கலரோட ப்ராடக்ட் வேல்யூ மைனஸ் 3 கலரோட ப்ராடக்ட் வேல்யூ வரும். அப்ப ஆன்சர் வந்து டிட்டர்மினன்ட் 0ன்றது கிடைக்கும். சோ ஆப்ஷன் சின்றது 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர், டிட்டர்மினன்ட் வேல்யூ.